வணக்கம், வெல்கம் டு ஆல். குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம பணக்காரங்களாக ஆகிறது, ஹவு டு யூஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் டு பிகம் ரிச். இதை ரெண்டு கேஸ் ஸ்டடீஸ் மூலமாக நம்ம எப்படி காம்பவுண்டிங், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது இன் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். ஓகே, ஸோ வாட் இஸ் காம்பவுண்டிங்? காம்பவுண்டிங்னா என்ன? அது என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் தி எக்ஸ்பொனென்ஷியல் இன்க்ரீஸ் ஆஃப் யுவர் மணி இன்வெஸ்டட் வித் டைம். அதாவது லீனியர் இன்க்ரீஸ் இருக்குது, இன்னொன்று எக்ஸ்பொனென்ஷியல் இன்க்ரீஸ். ஓகே, அது இந்த இருக்குது. லீனியர் இன்க்ரீஸ்னால் இப்படி இருக்கும். ஓகே, இது எக்ஸ்பொனென்ஷியல் இன்க்ரீஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஓகே, இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுங்கிறது. இப்போ உங்கள் மணி இப்படி க்ரோ ஆகுது. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் க்ரோ ஆகும். அப்போ இந்த மாதிரி இது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மணி எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகும். உங்கள் மணி குயிக்காக நீங்கள் க்ரோர் பற்றி ஆயிடலாம், க்ரோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிளோட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இஸ் எ மேத்தமெட்டிஷியன் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிஸ்ட். இவர் ஒரு மேத்ஸ் ஜீனியஸ் சொல்லலாம். அவரே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, காம்பவுண்டிங்கிறது 8th ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை நம்ம இந்த வீடியோவில் அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிப்போம். ஓகே, இந்த காம்பவுண்டிங் எதுலலாம் இருக்குது? நேச்சுரலாகவே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், மரங்கள்லாம் க்ரோ ஆகிறது மெதுவாக க்ரோ ஆகும். பாருங்கள், ஒன்ஸ் பிரான்ச் ஆனோடனையும் கிளைகள்லாம் வந்தோடனையும் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த கிளை வளரும், அந்த கிளை வளரும், இந்த கிளை வளரும். அப்படிங்கும்போது க்ரோத் பயங்கரமாக இருக்கும். அதுதான் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்துன்னு சொல்கிறது. ட்ரீ க்ரோஸ் எக்ஸ்பொனென்ஷியலி. ஃபஸ்ட்டு லீனியராக க்ரோ ஆகிட்டுருக்கும். பிறகு பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்தோடனையும், இப்போ அதே மாதிரி நீங்கள் மரத்தில் விதைகள் போடுறீங்க. நீங்கள் 10 விதை போடுறீங்க. 10 விதை போட்டால் எல்லாமே முளைச்சிருமா? முளைக்காது. ஒரு 3 விதை முளைக்காது, ஒரு 7 விதை முளைக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராசஸ். ஓகே, காம்பவுண்டிங் ப்ராசஸ் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா 10 கம்பெனி இருக்குது. 10 கம்பெனியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா 3 கம்பெனி எப்படியும் கண்டிப்பாக ஏதாவது 2-3 கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் ஆகாது. இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நட்டம்லாம் இருக்காது. இதில் ரொம்ப லாபம் கிடைக்கும். அந்த லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்க்கலாம், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம், கெமிஸ்ட்ரியில் செயின் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செயின் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேட் இன்க்ரீசஸ் எக்ஸ்பொனென்ஷியலி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லோவாக இதாகும். பிறகு என்னாகும்? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்கே நியூட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, இது காம்பவுண்டிங் ப்ராசஸ். இப்போ 2 கேஸ் ஸ்டடீஸ் எடுத்துக்கிடுவோம். அதை நம்ம எப்படி காம்பவுண்டிங் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பிறகு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அந்த இதை ப்ரூவ் பண்ணி காமிப்போம். இப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன். எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 8%. இது ரொம்ப அதிகமாகவே போட்டிருக்கேன், அதிகமாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் எனக்கெலாம் 100% கிடச்சிருக்கு 1 yearல. நான் 70% தான் போடுறேன். ஓகே, இதை நான் கூட போடுறேன். 6 to 7%, 7.5 தான், 6 to 7 தான். ஓகேயா, நீங்கள் செக்யூரிட்டிஸ் பாண்டிலெலாம் போட்டிங்கன்னா இவ்வளோ கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதிலெல்லாம் போட்டிங்கன்னா இவ்வளோ கொடுப்பாங்க. பேங்க்கில் 6 to 7.5, 7 தான் கொடுக்குறாங்க இப்போதைக்கு.
ஓகே, இதை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது. இன்வெஸ்ட் பண்ணால் 1 இயருக்கு எவ்வளோ கிடைக்குது, 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 10 lakhs கொண்டு போய் போடுறேன். ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பேங்க்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து இவ்வளோ இருக்கும். 1 இயர் கழித்து அட் த எண்ட் ஆஃப் 1 இயரில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 8%னா 10.79 lakhs கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி 2 இயர்ஸ்னால் இவ்வளவு 11.59 lakhs கிடைக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 6 இயர்ஸ், 6th இயரில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 6th இயரில் எவ்வளோ முடிவில் இவ்வளோ கிடைக்கும். ஓகே, இது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 8% இன்ட்ரெஸ்ட்னா இது கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டாக்கில் எப்படி கிடைக்கும், இப்போ அதே 10 lakhs-ஐ நான் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 70% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோம். நம்ம கிடைக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்க தான் செய்யுது. ஓகே, இப்போ நீங்கள் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 70%க்குனா 7 lakhs. அப்போ அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த இயர் எண்டில் ஒரு வருஷத்துக்கு எனக்கு 17 lakhs ஆயிடுது. ஓகே, ஸோ அந்த 17 lakhs எடுத்து நான் திரும்ப பண்ணுறேன், அல்லது கண்டினியூஸாகவே பண்ணலாம். அதை எடுத்து நான் போடுறேன். அடுத்து எனக்கு இதிலேருந்து 70% எவ்வளவு கிடைக்குதுன்னா ப்ராஃபிட் இவ்வளோ கிடைக்குது. ஸோ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 28.9 lakhs கிடைக்குது. அப்போ 3rd இயரில் இவ்வளோ கிடைக்குது, அதில் வந்து 70%னா இவ்வளோ கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், 5th இயரில் 141 lakhs-ஆக மாறிடுது. அதாவது 10 lakhs வந்து எவ்வளோவா மாறிடுது 5th இயரில் 141 lakhs. இது வந்து அதிசயம். அதனால தான் அவர் சொன்னார் 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இஸ் எ மேத்ஸ் ஜீனியஸ் அவர் வந்து. ரைட், அதே மாதிரி பாருங்கள், அதே இது டக்கு டபுள் ஆகிட்டே போகும். 1.41 அடுத்து என்ன ஆயிடுது. ரைட்டா, இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் போட்டால் 5-6 வருஷம் கழித்து, அதே இது நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து மணி க்ரோவ் ஆகுது, வளருது, வளர்ச்சி அடையுது, எஃப்டியில் எப்படி வளர்ச்சி அடையுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வளர்ச்சி அடையுதுங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 lakh எண்டில் வந்து இதில் நான் ஏற்கனவே பார்த்தேன், அந்த டேட்டாவை அப்படி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கம்பேர் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு 10.79 lakhs, 17 lakhs எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 17 lakhs எங்கே இருக்குது, 10.79 lakhs எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் இங்கே வந்து 10 லட்சத்தை வந்து 20 லட்சமாக கூட ஆக்க முடியல நம்மளால். ஒரு டபுளாக கூட நம்மளால் ஆக்க முடியல 6 வருஷத்தில். ஆனால் இங்கே எங்கே போயிடுச்சு பாருங்கள், பயங்கரமான இன்க்ரீஸ் இருக்குது. இதுதான் காம்பவுண்டிங். ஓகே, இதுதான் வந்து அதிசயம்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. இதை கிராஃப்லேயும் நம்ம பார்ப்போம். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட், அந்த எப்படி கிடைச்ச க்ரோத்தையும் ஸ்டாக்கில் கிடைச்ச க்ரோத்தையும் நான் பிளாட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், ஸ்லோவாக க்ரோ ஆகி 2 சேமாக இருக்குது ஒரு வருஷத்தில். அடுத்து பாருங்கள், எங்கேயோ போயிடுச்சு, இது எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இது பாருங்கள் எங்கே இருக்குது, இது 7 இயர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். அதனால தான் இது 400 lakhs, இது 4 crores-ஆக மாறிடுது. இது இங்கேயே தான் இருக்குது, படுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எஃப்டி க்ரோத் எப்படி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் எ மிரக்கிள் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸ். சரி, இது நம்ம கால்குலேஷனில் தான் நம்ம பார்த்துருக்கோம் சார். இதை எப்படி நீங்கள் ப்ரூஃப் எப்படி பண்ண முடியும், ஏற்கனவே இப்படி கிடச்சிருக்குதா, இனிமேல் இப்படி கிடைக்குமா அப்படிங்கிறத 2 எக்ஸாம்பிள், 2 ஸ்டாக் எடுத்துக்கிடுவோம். நம்ம 2 கம்பெனிஸ் எடுத்துக்கிடுவோம். அந்த 2 கம்பெனிஸுடைய ஸ்டாக்கு எப்படி க்ரோ ஆகிருக்குங்கிறத நீங்களே கண்கூட பாருங்கள். ஸோ எப்படி வந்து RVNL, ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஸ்டாக் எடுத்துக்கிடுவோம். அது ஒரு கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அது எப்படி க்ரோ ஆகுதுங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா க்ரோ ஆப்பில் நான் எடுத்துருக்கிறேன். அவங்க 1 இயரில் பாருங்கள், இது வந்து 1 இயர்லேயே எப்படி இருக்குது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் 1 இயர்லேயே வந்து எப்படி இருக்குன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்குது.
நல்லா பாருங்கள். 1 இயர்லேயே காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்குது. 6 வருஷத்தில் கூட, அது 8 வருஷத்துலேருந்து 100 வருஷம் போட்டாலும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்மளுக்கு வரவே வராது. ஓகே, இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இது 5 வருஷத்தில். ஓகே, இது வந்து 1 வருஷத்தில் உங்கள் பணம் வந்து 2 மடங்கு 2.33 டைம்ஸ் கூடிடுது. இங்கே வந்து 20 மடங்கு, 5 வருஷத்தில் 20 மடங்கு. அப்போ என்னது உங்களுக்கு 4 ஒரு வருஷத்துக்கு 4 மடங்கு கூடுது. நீங்கள் 10 லட்சம் போட்டால் 40 லட்சம் ஆயிரும் ஒரு வருஷத்துக்கு. சரி, இங்கே பாருங்கள், லாங் டைம், அதுக்கு தான் பாருங்கள், இங்கே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் 2.33 டைம் கூடுது. இதில் வந்து 4 மடங்கு கூடுது, காம்பவுண்டிங் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளவு பாருங்கள், பயங்கரமாக காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடச்சிது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு காம்பவுண்டிங் எஃபெக்ட். இது வந்து ட்ரீயில் மட்டும் இல்லை, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, எங்கே நடக்குது, கம்பெனியில் க்ரோத்தும் அப்படி தான் இருக்குது. சார், நீங்கள் நினைக்கலாம் அது ஆர்விஎன்எல் மட்டும்தானே, மற்ற கம்பெனிஸுக்கெலாம் அப்படி கிடைக்காதில்ல. இல்லை, இன்னொரு நிறைய கம்பெனிஸ் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னொரு கம்பெனி பார்ப்போம், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. ஓகே, அது பப்ளிக் செக்டார். இதுவும் பாருங்கள் 1 இயரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், லீனியராக இருக்குது, நல்லா லீனியர் க்ரோத்தாக இருக்குது. ஏன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். வருஷம் கூட தான் என்ன இருக்கும், காம்பவுண்டிங் எஃபெக்ட் கூட இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 வருஷத்தில் காம்பவுண்டிங் எஃபெக்டை நீங்கள் பார்க்க முடியுது. ரைட்டா? ஸோ இது 1 வருஷத்தில் நீங்கள் 1 மடங்கு கூடுது. 10 லட்சம் போட்டால் 20 லட்சம் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 2 மடங்கு கூடிடுது. இதில் 1 மடங்குன்னா லாங் டேர்மில் எடுக்கும்போது ஒரு இது வந்து 2 மடங்காக கூடுது. திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன, நேச்சுரலாக மட்டும் நடக்கலை, ஒரு கம்பெனி வந்து எப்படி குரோ ஆகுது அப்படிங்கிற எக்ஸ்போனன்ஷியலாக குரோ ஆகிறதையும் நம்ம காமிச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய மணியும் அந்த கம்பெனியும் எக்ஸ்போனன்ஷியலாக குரோ ஆகும், நம்மளும் மணியும் எக்ஸ்போனன்ஷியலாக குரோ ஆகும். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன்.